ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முத்துச்செல்வன் ஹரியோட அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக வரவும் உடனே அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க, அம்மா உங்கள் பையன் ஹரி தானே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை ஹரி வெளியே போனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? நான் ஃபோன் பண்ணுன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கும்போது, ஆமாங்க நாங்களும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு வருது, நீங்கள் எதுக்காக எங்கள் பையனை தேடி வந்திருக்கிறீங்க? எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவும் சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு விசாரணைக்காக தான் வந்திருக்கிறோம். அம்மா உங்கள் பையன் எந்த காலேஜில் படித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க ஒரு பேரை சொல்கிறாங்க. அப்போ சாருவும் அந்த காலேஜில் தான் படித்தான்னு சொல்லிக்கிட்டு கான்ஸ்டபிள் சொல்லவும் உடனே உங்களுக்கு சாருங்கிற பொண்ணை தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையா அப்படிலாம் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் பையன் வந்தாக்கி உடனே ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க. அப்போ மாயாவுக்கு அவங்க லாயர் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சொல்லுங்க சார் அப்படிங்கும்போது, இல்லை ஹரிங்கிற ஒரு பையனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மாயா சொல்கிறாங்க, இல்லையே நான் அப்படிலாம் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படிங்கும்போது, அந்த பையன் சாருவை ஒன் சைடாக லவ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமாம் முத்துச்செல்வன் சார் அந்த சிம் கார்டை வச்சு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் இப்போ அவனை எங்கே போயிருக்கான்னு தெரியல, அவங்க வீட்லேயும் கிடையாது, அதே மாதிரிக்கு அவன் ஃபோன் பண்ணனாலும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, அதனால அவன் எங்கே போனான்னு தெரியல. அவன் சாருவை ஒன் சைடாக லவ் பண்ணி இருக்கிறான். இப்போ அவனை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கேஸில் நம்மளுக்கு ஏதாவது துப்பு கிடைக்குன்னு சொல்லும்போது உடனே மாயாவும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அவங்க லாயர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி சாருவும் அந்த பையனும் ஒரே காலேஜில் படித்தனால அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் விசாரிங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு அதில் ஏதாவது உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா அங்கே போகவும் இப்போ லாயரும் அவங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க சாருவையும் ஹரியும் பற்றி விசாரிக்கும் போது அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஹரி சாருவை ஒன் சைடாக லவ் பண்ணுனா, ஆனால் சாரு அவனை லவ் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாருவுக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதுமே அவன் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் அவனை சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஜானகியை தான் காட்டுறாங்க. அப்போ ஜானகிட்ட அவங்க விசாரிக்கிறதுக்காக முத்துச்செல்வன் திரும்பவும் அங்கே வரவும் உடனே சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டில் வேற யாரும் இல்லையா அப்படிங்கும்போது எல்லாரும் ஆளாளுக்கும் ஒவ்வொரு வேலையாக போயிருக்கிறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க முத்துச்செல்வன் பார்க்குறாங்க. பார்க்கும்போது லேண்ட்லைன் ஃபோனை பார்க்குறாங்க. என்னங்க இந்த காலத்தில் கூட நீங்கள் இந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது, ஆமாங்க எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்கிட்டயும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் செல்ஃபோன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இந்த ஃபோனுக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இதில் தான் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பத்மாவும் பார்வதி கூட இருக்கிறாங்க. அப்போ முத்துச்செல்வன் பார்த்தோம்னா ஹரியோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த பையனை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கும்போது, இல்லையே நாங்கள் பார்த்ததில்லை அப்படிங்கும்போது, யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகியை கேட்டுட்டு இருக்கவும் சாருவை இவன் ஒன் சைடாக லவ் பண்ணி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மா பார்வதியும் அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்கவும் உடனே முத்துச்செல்வனும், ஆமாம் சாருவை இந்த பையன் சாருவை லவ் பண்ணி இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் லேண்ட்லைனில் 2 தடவை அவன் ஃபோன் பண்ணி இருக்கிறான், அவன் ஃபோன் பண்ணதுக்கு இந்த வீட்டில் இருந்து ஃபோனும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாராவது இவங்ககிட்ட ஃபோன் பேசியிருக்கிறீங்களா, இவன் பேர் ஹரி அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க 3 பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை நாங்கள் அப்படி பேசினதே கிடையாது அப்படிங்கவும், சரி வீட்டில் உள்ள மற்றவங்க யாராவது பேசியிருக்காங்களான்னு சொல்லிட்டு விசாரித்து சொல்லுங்க அப்படிங்கும்போது உடனே ஜானகி பத்மா பார்வதி இவங்க 3 பேரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜானகி ரொம்பவே சோர்வாக இருந்துட்டு இருக்கவும் அப்போ மாயாவும் தனாவும் அவங்க வராங்க. அப்போ ஜானகிட்ட ரமணி பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க நீங்கள் ஒரு சுமங்கலி பூஜையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ஜானகி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க சுமங்கலி பூஜையும் பண்ணுறாங்க. எப்படியாவது தன்னுடைய கணவரும் அதே மாதிரிக்கு சீனும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜானகி இந்த விஷயத்தை பற்றி மாயா கிட்ட சொல்லும் போது உடனே மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பெரியம்மா இதை தான் நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கவும், சாருவை ஒரு பையன் லவ் பண்ணி இருக்கிறான், ஆனால் என்னன்னு தெரியலையே, இதெல்லாம் நடந்தது கூட நமக்கு தெரியாது, ஆனால் அந்த பையன் லேண்ட்லைனில் 2 தடவை ஃபோனு பேசியிருக்கிறான்னா நீங்கள் யாராவது பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே மாயா தானா யாருமே நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராமையும் சீனுவையும் பார்க்கறதுக்காக புவனேஸ்வரி மகாலிங்க பசுபதி இவங்க 3 பேருமே வராங்க. உடனே அங்கே உள்ள கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்கிறாரு, அவர் வரதுக்குள்ளேயே நீங்கள் பேசிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு நீ இதுக்கு பிறகு காலத்துக்கு நீங்கள் 2 பேரும் உள்ளதான் கிடக்கணும், நீங்கள் 2 பேரும் வெளியே வந்துடவே முடியாது
முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ரகுராம் சொல்றாங்க, இங்க பாரு எங்க பக்கம் நியாயம் இருக்குது, நாங்க எந்த தப்புமே பண்ணல, அதனால ஒன்னால முடிஞ்சது நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் அங்க வந்துருந்தாங்க. வந்ததுமே நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திட்டவும் அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரகுராம் தான், அவனை வெளியே விட்டுறாதீங்க, ரகுராமும் சீனும் ரொம்பவே மோசமானவங்க, அவங்களால தான் வந்து சாருவோட கதையை முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துச்செல்வன் சொல்றாங்க, அது எங்களுக்கு தெரியும், நீங்க ஒன்றும் வந்து எங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கவும், ஆமா இந்த பையனை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹரியோட அவங்க போட்டோவை காட்டவும், இல்லையே நாங்கள் பார்த்தது இல்லையே அப்படிங்கிறாங்க. உடனே மகாலிங்கம் வந்து இங்க பாருங்க என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், அந்த ரகுராமையும் சீனியும் வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து பலார்னு ஒரு அறையை கொடுக்குறாங்க மகாலிங்கத்துக்கு. ஒழுங்கு மரியாதை பேசாம இரு, நானும் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப ஓவரா துள்ளி குதிச்சுட்டு இருக்கிறேன், விசாரிக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்று நீ ஆர்டர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னா உன் வேலையை பார்த்துட்டு போறியா இல்லை அப்படின்னு சொல்லவும் மகாலிங்க உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நீங்க 3 பேரும் இங்கேருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லும் போது உடனே 3 பேருமே கிளம்புறாங்க. அப்போ வந்து முத்துச்செல்வன் ரகுராம் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா, என் பேர் ஹரி அப்படின்னு சொல்லப்போ உடனே ரகுராமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, இந்த பையன் வந்து 2 தடவை ஃபோன் பண்ணுனா நான் தான் ஃபோன் பேசினேன் அப்படிங்கும்போது, அப்படியா நீங்க என்ன பேசுனீங்க, அவன் என்ன சொன்னான் அப்படிங்கவும் உடனே வந்து ரகுராம் ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அதுல பார்த்தோம்னா வந்து ஹரி வந்து உங்க ரகுராம் கிட்ட சொல்றாங்க, எங்க பாருங்க சார் நீங்க தானே ரகுராம்னு சொல்லி கேட்கும்போது ஆமாப்பா அப்படிங்கிறாங்க, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் சாருவை நான் லவ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி தம்பி நீ இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது, இல்லை சாருவுக்கும் உங்களுடைய தங்கச்சி பையனுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நான் சாருவை நான் லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேரும் நீங்கள் தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கும்போது உடனே வந்து ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாரு தம்பி நீ எது பேசுறதா இருந்தாலும் நீ வந்து சாருவோட அப்பா கிட்ட பேசி, நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கும்போது, இல்லை சாருவுக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை பண்ணுறீங்கன்னு அவர் சொன்னா, அதனால தான் உங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணுறேன், எங்கள் 2 பேரும் நீங்கள் எப்படியாவது சேர்த்து வைங்க அப்படிங்கவும் உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் சரிதான், சாருவோட அப்பா ஸ்தானத்தில் நான் வேணா இருக்கலாமே தவிர நான் அப்பா கிடையாது, அதனால நீங்கள் வந்து மகாலிங்கத்தில் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, இன்னும் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து ஃபோனை வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே முத்துச்செல்வன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் அவன் ஹரி வந்து அப்போ உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் வந்து மகாலிங்கத்திட்ட பேச சொல்லியிருக்கீங்க அப்படி தானே சொல்லி கேட்கும்போது உடனே வந்து ரகுராமா ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஹரி வந்து மகாலிங்கத்தை சந்திக்கிறதுக்காக வந்திருப்பான், மகாலிங்கத்திட்ட சாருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கறதுக்காக கண்டிப்பாக வந்து மகாலிங்கத்திட்ட அவன் வந்திருப்பான். ஆனால் மகாலிங்கத்திட்ட நம்ம இப்போ கேட்கும் போது அவன் ஹரியை பார்த்ததே இல்லைன்னா அந்த மகாலிங்கம் சொன்னாரு. அப்போ ஆக மொத்தத்தில் மகாலிங்கம் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு முத்துச்செல்வன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா வந்து அவங்க முத்துச்செல்வன் வந்து பார்க்கறதுக்காக வராங்க. நாங்கள் இதில் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, சாருவும் அந்த ஹரியும் லவ் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது உடனே வந்து முத்துச்செல்வன் சொல்றாங்க, இங்க பாருங்க அதை பத்தி தான் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும், அப்போ வந்து உங்களுக்கு ஹரியை பத்தி ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் நான் ஹரியை பத்தி நான் கேள்விப்பட்டது கூட கிடையாது, உண்மையை சொல்ல போனா சாருவும் ஹரியும் லவ் பண்ண விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க முத்துச்செல்வன் வந்து சொல்றாங்க, இந்த விஷயத்தை பத்தி தான் நான் டீட்டெயிலாக வந்து நான் இப்போ வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறேன், அதனால கூடி சீக்கிரமே உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சார் நாங்கள் உங்களை தான் மழை போல நம்பிட்டு இருக்கோம், எப்படியாவது சீக்கிரமா வந்து இந்த உண்மையை கண்டுபிடிங்க, சாருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்ததா பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் திரும்பவும் விசாரிக்கிறாங்க. உங்கள் பையன் வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ஹரியோட அப்பா அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கள் பையன் நேற்றுக்கு போனவன் அதுக்கப்புறமா அவனை ஆளே காணல, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, இப்படிலாம் வராமல் இருந்ததே கிடையாது, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே முத்துச்செல்வன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க எங்கள் பையன் இப்படிலாம் வராமல் இருந்தது கிடையாது, அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து அவங்க ஹரியை வந்து தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இங்கே பார்க்கும்போது மாயாவையும் லாயரையும் தான் காட்டுறாங்க. அவங்களும் ஒரு பக்கம் பார்க்கும்போது அவங்களும் ஹரியை தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹரி மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிட்டோம்னா சாருக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ முத்துச்செல்வன் அவங்க டீம் எல்லாமே வந்து ஹரியை தேட ஆரம்பிக்கவும் அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா மாயா லாயர் அதுக்கப்புறமா வந்து சிவாமணி தானான்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ஹரியை இன்னொரு பக்கம் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தேடிட்டு இருக்கும்போது முத்துச்செல்வன் வந்து கிடைச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இல்லாமல் கிடைக்கிறாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.